தற்போது பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஷபீர். வணக்கம். இந்த வழக்கு விசாரணையில நீதிமன்றம் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. நீங்க அந்த விசாரணை நிலவரங்களை பார்த்திருக்க கூடும். இப்ப இந்த வீடியோவும் வெளியாகி இருக்கு. எந்த அடிப்படையில இந்த வழக்கு விசாரணை தவறுதலாக மாறி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க? அதாவது நீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் முக்கியமான கேள்விகள், எழுப்பப்பட வேண்டிய கேள்விகள். ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு கஸ்டடியில ஒருவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அவர் மரணிக்கிறார் அப்படின்னும் போது அது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து செல்ல முடியாது அப்படின்றத நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுல நிறைய வயலேஷன் இருக்கு. வயலேஷன் குறிப்பா பாத்தீங்கன்னா காவல்துறையினர் அத்துமீறி இருக்கிறார்கள், சட்டத்தை மீறி இருக்கிறார்கள், சட்டப்படி காவல்துறையினர் நடக்கவில்லை என்பதுதான் நீதிமன்றத்துடைய வாதமாக இருக்கிறது. இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட வேண்டிய, எழுப்பப்பட வேண்டிய கேள்விகள். இந்த கேள்விகளை சாத்தான்குளம் விஷயத்திலையும் எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்வேறு விதமான கஸ்டடியில் மரணங்கள் நடக்கும் போதும் இதே கேள்விகள் தான் எழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இதற்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை அப்படின்றதுதான் ஒரு சோகமான விஷயம். இப்ப இந்த வீடியோ வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கும்போது இது அதிர்ச்சி அளிக்கிறது. அதாவது ஒரு பொதுவெளியில கூப்பிட்டு போய் ஒரு நபரை ஒரு செயினை திருடினாரு அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல அவரை காட்டு மிராண்டித்தனமாக அடிப்பதும் தாக்குவதும் அதன் மூலமாக அவருடைய உயிரிழப்பு ஏற்படுகிறது அப்படின்னா இது யாருடைய உத்தரவின் பேரில் இது நடந்திருக்கிறது? யாருடைய உத்தரவின் பேர்ல ஒரு ஸ்பெஷல் டீம் தானாக முன் ஒரு கேஸை எடுத்து விசாரிக்க முடியாது? அப்ப எந்த உயர் அதிகாரிகள் இந்த கேஸை அந்த ஸ்பெஷல் டீம்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க? யாருடைய உத்தரவின் பேர்ல இவங்க இந்த விசாரணைக்கு போனாங்க அப்படின்ற அந்த கேள்விகளை நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் எழுப்பி இருக்கு. ஒரு ஸ்பெஷல் டீம்னா அந்த ஸ்பெஷல் டீமுக்கு ஏதோ வானளவிய அதிகாரம் இருக்கிறது அப்படின்றது போன்று கிடையாது. யாரோ ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தான் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அப்ப அந்த உயர் அதிகாரி யார்? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அரசாங்கம் பல்வேறு விதமான நடவடிக்கை எடுத்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தாலும் நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபை ஆகல, நீதிமன்றத்துக்கு அது திருப்தி அளிக்கவில்லை. ஏன்னா வழக்கமா இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாத்துறது, அதுக்கப்புறம் இதுல விசாரணை நடந்துட்டு இருக்கு, நாங்க ஒரு 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், கைது பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லுவது எல்லாமே வழக்கமான விஷயங்களாக இருக்கிறது. ஆனால் இதுல அக்கௌண்டபிலிட்டி எங்க பிக்ஸ் பண்றது? யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது? இந்த அக்கௌண்டபிலிட்டியை பிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் நீதிமன்றத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அதனாலதான் நீதிமன்றம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், திருபுவனம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்க்கு இது தொடர்பாக பூர்வாங்க விசாரணையை நடத்தி பிரிலிமினரி ரிப்போர்ட்டை 3 மணிக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வழக்குல உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவுகளை பிறப்பிக்க போகிறது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா யாரு இந்த சம்பவத்துல ஈடுபட்டாங்களோ அவர்களே இந்த விசாரணையை நடத்துவது, அதுக்கப்புறம் அது சிபிசிஐடிக்கு போவது அப்படின்றதெல்லாம் வழக்கமான ஒரு நடைமுறையாக தான் இருக்கிறது. இதை மூடி மறைப்பதற்கான ஒரு முயற்சியும் நடந்திருக்கிறது அப்படின்ற வாதங்களை திரு ஹென்றி டிஃபைன் போன்றவர்கள் எல்லாம் நீதிமன்றத்துல வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த வாதங்கள் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு 3 மணிக்கு மீண்டும் இந்த விசாரணை நடத்தப்படும். அதே போல அந்த கோயிலுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அவரையும் நீதிமன்றத்துல ஆஜராக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர்ஸ், அந்த ஃபோரென்சிக் டீமையும் அவங்களுடைய ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது நீதிமன்றம் இதை ரொம்ப சீரியஸா எடுத்திருக்கிறது. இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கிறது. அதாவது இந்த ஸ்பெஷல் டீம் அவரை எங்க வச்சு விசாரிச்சிருக்காங்க? ஒரு காவல் நிலையத்துல வச்சுதான் ஒரு விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த விசாரணை என்பது காவல் நிலையத்தை தாண்டி வேறு பகுதிகளில் இல்லீகலா ஒரு நபரை விசாரிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு எஃப்ஐஆரே இல்லாத ஒரு சமயத்துல ஒரு ஸ்பெஷல் டீம் எப்படி இந்த கேஸ் விசாரிக்க முடியும் அப்படின்ற அந்த அடிப்படை கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சோ இந்த கேள்விகளுக்கு எல்லாம் தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றத அவங்க நீதிமன்றத்தில் சொல்ல போறாங்க அப்படின்றத நாம 3 மணிக்கு பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் நீதிமன்றம் இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்திருக்கிறதுல இந்த கேஸ் ஒரு புதிய கோணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. நீதிமன்றத்துடைய தலையீடு அஜித்குமாருக்கு நீதி பெறுவதற்கும் நியாயம் கிடைப்பதற்கும் வழிவகுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. நன்றி திரு ஷபீர், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.